திருமுதுகுன்றம் விருத்தாச்சலம் சிவனை வழிபட்டார் சுந்தரர். தன் மனைவியான பறவை நாச்சியார் செய்யும் அன்னதானத்திற்கு பொன் தருமாறு வேண்டினார். சிவபெருமானும் 12,000 பொற்காசுகள் கொடுத்தார். எப்படி எடுத்து செல்வது, வழியில் திருடர் பயம் இருக்குமே என்றார். விருத்தாச்சலம் மணிமுத்தாற்றில் போட்டுவிட்டு திருவாரூர் கமலாலய குளத்தில் எடுத்துக்கொள் என்றார் சிவன். பொற்காசுகளை எல்லாம் வேட்டியில் வைத்து கட்டாக கட்டினார். அதற்கு முன்பாக குளத்திலிருந்து எடுக்கும்போது ஒப்பிட்டு பார்ப்பதற்காக ஒரு பொற்காசை மட்டும் தனியாக மடியில் வைத்து கொண்டார். மூடையை ஆற்றில் போட்டுவிட்டு திருவாரூர் புறப்பட்டார். மனைவியுடன் கமலாலயம் குளத்தை அடைந்தார். ஊரார் எல்லாம் குளக்கரையில் கூடினார். குளத்தில் 2 முறை இறங்கி தேடியும் மூடை கிடைக்கவில்லை. சிவன் மீது பாட்டு பாடியபடி 3வது முறை மூழ்கிய போது மூடை கிடைத்தது. 12,000 பொற்காசுகளில் 1 குறைவாக இருந்தது. அடையாள காசை வைத்து ஒப்பிட்ட போது சரியாக இருந்தது. மூடையை எடுத்துக்கொண்டு இல்லத்தை அடைந்தார். அதன் பின் அன்னதான பணி அமோகமாக நடந்தது. இதையே ஆற்றில் இட்டு குளத்தில் தேடியது என்று சொலவடையாக சொல்வார்கள்.